உலக நாடுகள் இடையே அமைதி நிலவ வேண்டும் என்பதில் தன்னை போன்று பாடுபட்டவர்கள் யாரும் கிடையாது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், உலக அமைதிக்காக தான் செய்ததை விட யாரும் சிறப்பாக செய்தது இல்லை என்றும், இந்த 8 மாதங்களில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளதாகவும் முக்கிய பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசியவர், ரஷ்யா உக்ரைன் போரை தீர்த்து வைக்க கடினமாக போராடி வருவதாகவும், சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் தானும் இதை பற்றி பேசியுள்ளதாகவும், இந்த விஷயத்தில் அவர் தங்களுடன் இணைந்து தங்களுக்கு உதவுவார் என்று நினைப்பதாகவும் தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநில நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களில் மேலும் 5 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையை தொடர்ந்து பல இடங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. மேலும் குந்தாரி, லகாபாடி, சர்பானி, சேரா, துர்மா ஆகிய கிராமங்களில் நிலச்சரிவினால் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் 2 பேரின் உடல்களை மீட்ட நிலையில் நேற்று மேலும் 5 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 12 பேர் படுகாயமடைந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சூடானில் துணை ராணுவ படை மசூதி மீது நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 43 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே ஏப்ரல் 2023ஆம் ஆண்டு முதல் உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. இந்த போரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் எல் பாஷர் நகரில் கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக இருதரப்புக்கும் இடையே கடுமையான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் வடக்கு டார்பூரில் உள்ள எல் பாஷர் நகரில் அமைந்துள்ள மசூதியில் நேற்று மக்கள் கூடியிருந்த போது துணை ராணுவ படை ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 43 பேர் உயிரிழந்த நிலையில் மசூதி இடிபாடுகளில் சிக்கிய உடல்கள் மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள், தென் மாவட்டங்களில் சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் என்றும், சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரபல பள்ளிகளில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தலைநகர் டெல்லியில் கடந்த சில தினங்களாக ஏராளமான பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. மிரட்டலை அடுத்து போலீசார் சோதனை நடத்திய போது வெடிகுண்டுகள் எங்குமே கண்டுபிடிக்கப்படாததால் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்தது. மேலும் இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்றும் பிரபல பள்ளிகளுக்கு தொலைபேசி மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் பாதுகாப்புடன் வளாகத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட நிலையில் தகவல் அறிந்த போலீசார் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்களுடன் குழுக்களாக பிரிந்து சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் தீவிர சோதனை நடத்திய நிலையில் வெடிகுண்டு எதுவும் கைப்பற்றப்படாததால் இதுவும் வெறும் புரளி என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.